வெரி குட் மார்னிங். இன்றைக்கி செரிவளம் சைட்டில் இருக்குங்க. இன்றைக்கி 18 நாள். ஒரு 3 நாள் வந்து இது கொஞ்சம் 3-4 நாள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து பார்த்தா வேறு சைட்டில் வந்து ஒத்தக்கல் மண்டபம் பின்ன புது சைட்டுன்னு ஆரம்பிச்சுங்காட்டி கொஞ்சம் ஆளுகளை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தான் ரீபேக் தொடங்கிட்டோம். ஒரு 3 days வீடியோ பண்ண முடியல. சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். நேற்று பசங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளுக்குள்ளே தளம் போட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து முதல்ல வந்து அது என்னென்னா கிளைண்ட் வந்து முதல்ல வந்து ஷீட் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெஃபோர் ஷீட் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா சின்ன சேஞ்ச் ஆகிடுச்சு. மேலே காங்கிரீட் ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. அதாவது இந்த சிட் அவுட் வருது பார்த்திங்களா, இந்த சிட் அவுட் ஏரியாவுக்கு மேலே நம்ம வந்து ட்ரெஃபோர் ஷீட் மாதிரி பண்ணிட்டுங்க 2 தூண் கொடுத்துறோம். படிக்கட்டு இங்கே தான் பிளான் பண்ணோம். ஆனால் என்னென்னா ஓப்பன் சிட் அவுட் கான்செப்டில் கிளைண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறங்காட்டி ஸோ இந்த பிளேஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு சிட் அவுட் கிடைக்கணும். நம்ம காத்தோட்டம் வரதுக்கு நல்ல வியூ பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வந்து சிட் அவுட் ஓப்பன் டைப் சிட் அவுட்னா பெஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த ஸ்பைரல் டைப் வந்து ஸ்டேர் கேஸ் இங்கே ஃபிட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே பார்த்திங்கன்னா உட்காரக்கூடிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேர் கேஸ், இங்கே வந்து ஸ்பைரல் டைப்பு. இந்த 7 feet லெவல் வந்து நேராக வந்து 10 feet லெவலுக்கு போயிடும். 10 feet லெவல் வந்து நம்ம ஃபுல்லாகவே காங்கிரீட் ஆயிரும். நம்ம பார்க்குறக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் சூப்பராக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அது முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ எனிவே இதுக்கு நம்மளுடைய இன்ஜினியரிங்குடைய மைண்ட் எப்படி தானுங்களே, என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறது தான் நம்மளுடைய பெஸ்ட்டு என்தல்பிங்க. இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ முன்னாடி நுழைஞ்சோன்னா நமக்கு வந்து இந்த இடத்துக்கு ஒரு தூண் டைப் கொடுத்து ஒரு நல்ல அழகான சிட் அவுட்டு. இந்த சிட் அவுட் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8x16 அந்த மாதிரி சைஸு உள்ளே நுழையிறோம். இது வந்து நார்த் ஃபேஸ் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலோட சைஸ் வந்து 10x21. இந்த வாலில் நம்ம டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 2 வெர்டிக்கல் டைப்பில் வச்சுருக்கோம். ஸோ இதில் காஸ்ட் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிமெண்ட் அளவு வச்சுருக்கோம். ஆக்சுவலி முன்னாடி நம்ம பிளான் பண்ணியிருந்தால் அதுவும் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்து லிண்டல் த்ரூ அவுட் லிண்டல் இருக்குது. ஸோ விண்டோ வந்து பொசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கல் வந்து இங்கே ஒரு 3 inch கேப் வரும். ஸோ இது த்ரூ அவுட்டாக எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பீம் கொடுத்துரும், ஒரு லிண்டல் பீம். இந்த ரூமில் வந்து பார்த்தா இது வந்து கிச்சன் சைஸ் வந்து 10x10. இது பெட்ரூம் வந்து 10x11. இங்கே 2 பக்கம் லாஃப்ட்டு. கன்னிமொழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் 1 BHK டைப் தானுங்க. இங்கே வந்து கிச்சன், அக்னிமுள்ள கிச்சன், சவுத் ஈஸ்ட் கார்னர். அது ஹால் 1 BHK டைப்பு. இந்த ஹால் இருந்து அட்டாச் பாத்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த மட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு த்ரோட்டை வந்து இந்த எல்லாமே நம்ம வந்து டைப் பண்ணிடுறோம். ஃப்ரேம்டு டைப் கிடையாது, லோட் பேரிங் டைப்பு. இதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே வந்து சப்போஸ் ஷீட் எடுத்து காங்கிரீட் பண்ணுறனால கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான பேஸ்மெண்ட் 3 அடி டெப்த்து போட்டு கீழே வந்து பிசிஸ் ஒர்க்கில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா கையோட பிசிஸ் ஒர்க் முடித்தா தான் நம்ம வந்து அக்ரோஸ்பேன் ஜாக்கி போட்டு ரூஃப் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மண் மேலே நம்ம வந்து வச்சு ஜாக்கி வந்து வச்சு அதுக்கப்புறம் சப்போர்ட் கொடுத்திங்கன்னா சப்போஸ் லோடுனால வந்து சப்போஸ் மழை தண்ணி காங்கிரீட் போடும்போது அதில் வந்து வாட்டர் சிமெண்ட்ரிசி இருக்கும். ஸோ கீழே விழுந்துட்டே வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஜாக்கி முட்டி இறங்கும்போது அது கீழே இறங்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம பேஸ்மெண்ட் முடிச்சுட்டு நம்ம வால் ரைஸ் பண்ண சைமல்டேனியஸில் இது கொஞ்சம் கன்சல்டேஷன் ஒர்க் தொடங்கிடும். இது செட்டில்மெண்ட் ஆர்க்குன்னு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஏடிடி கெமிக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிசிசி போட்டு தளம் வச்சு நல்லா இடிமுட்டி வச்சு நம்ம இடித்து கொடுத்துட்டா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது காங்கிரீட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு 1.5 inch போட்டு தட்டி ஓட்டணும். அதுதான் அது பிளானுங்க. இந்த வீடியோ பற்றி லாஸ்ட்டில் உங்களுக்கு வீடியோ வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் பண்ணுறாங்க பசங்க வந்து த்ரோட் லிண்டல். இந்த த்ரோட் லிண்டலில் பார்த்திங்கன்னா வந்து லாஃப்ட் வர ஏரியா வந்து 8 mm கம்பி. த்ரோட் லிண்டலில் பார்த்தா டாப்பில் 2 10 mm, பாட்டம் 2 10 mm. ஸ்டெப்ஸ் வச்சு ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 inch கொடுத்துடலாம். த்ரோட்டை டைப் பண்ணிடணும். இந்த இடத்துக்குமே நம்ம ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஸ் லெவலில் வரக்கூடிய லோடு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதாவது நம்ம டோர்லேயோ விண்டோவிலையோ அந்த லோடு போகக்கூடாது. இதே வந்து நம்ம யூபிவிசி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏரியா மொத்தம் ஓப்பனாக இருக்கும். டோர் வரையாக விட்டுருவோம். கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி வந்து சிமெண்ட் அளவு அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே சிமெண்ட் லெவலு, ஸ்டீல் டோரு, ஸ்டீல் விண்டோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைமல்டேனியஸாக பிரிக்கோ செட் பண்ணுவே மேலே கொண்டு வந்துடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவோம்.
நல்ல செய்திகள் பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். தேங்க்யூ ஸோ மச்.